பெரிய பெரிய திரை நட்சத்திரங்களை கொண்டாடுற நமக்கு திரைக்கு பின்னால் உழைக்கிற ஆயிரக்கணக்கான கலைஞர்களை பற்றி தெரியறதில்ல. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியும் வந்த பிறகும் அந்த படத்தை நம்ம மனசில் நிலைநிறுத்துகிற மூவி டிசைனர்ஸ் ஏராளமான பேர் இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானவர் சிவகுமார். சிவா டிஜிட்டல் ஆர்ட்டுங்கிற பேரில் ரொம்ப பரிச்சயமானவர். இன்றைக்கி நாம் கடந்து போன நம்ம மனசில் பதிந்து போன பல மூவி டிசைன்ஸ்களுக்கு சொந்தக்காரர் இவர். கூட்டத்தில் ஒருத்தனுடைய டைட்டில் உண்மையாகவே நான் பண்ணுறதுக்கு கான்செப்டை நான் ஒரு கதையை கேட்டு அவர் முழுமையாக டைரக்டர் ஞானவேல் சார் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். இதான் கதை அப்படின்ற மாதிரி. நீ இப்போ என்ன சாதிச்சிட்ட? நீ வேஸ்ட்ரா. நம்பர் 1 இருக்கிறது மட்டுமே வெற்றி நினைச்சா லைஃப்பில் சந்தோஷமாகவே இருக்க முடியாது. நேற்று இருந்ததை விட இன்னைக்கு ஒரு படி முன்னேறிருந்தாலும் அது வெற்றி தானே. கேட்ட பிறகு நான் ஒரு ஸ்கெட்ச் பண்ணேன். அவருக்கு ஒரு சின்ன ஒரு டூடில் ஒரு பென்சில் ஸ்கெட்ச் ஒன்று பண்ணி காமிச்சேன். பேர்லேயே கூட்டத்தில் ஒருத்தன். நான் எப்போவுமே ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் பொழுது அந்த சவுண்டு என்ன கன்வே பண்ணுறதை உள்வாங்குவேன். முதல்ல சவுண்டாக கன்வே பண்ணும்போதே நீங்கள் கூட்டத்தில் ஒருத்தன் அப்படின்னு சொல்கிறதே ஒரு விஷுவல் தானே. அந்த சவுண்டை கேட்கும் போதே உங்களுக்கு மைண்டுக்குள்ள விஷுவல் வந்துடும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு 1000ல் ஒருவனில் ரொம்ப ஃபேமஸான நேம். ஸோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய படம் பெயராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சமீபத்தில் நம்ம கார்த்திக் நடித்த செல்வராகவன் சார் டைரக்ட் பண்ண 1000ல் ஒருவன். ஸோ இந்த 1000ல் ஒருவன்ற நேம் நல்ல ரெஜிஸ்டரான ஒரு நேம். ஸோ இந்த கூட்டத்தில் ஒருத்தனை ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி அந்த டைட்டில் அமையணுன்ற விருப்பம் இருந்தது. பேசிக்காகவே நான் டைப் ஃபாண்ட் பயன்படுத்த மாட்டேன்றனால இதில் நான் ஃபாண்ட் வடிவத்தையே பயன்படுத்திக்க மாட்டேன். அட்லீஸ்ட் மற்ற ஃபாண்ட் மாயா போல் இதுகளில் ஒரு மான்ற ஒரு வடிவமாக இருக்கும். அட்லீஸ்ட் இது அதுவுமே இருக்காது. அதுவுமே உடச்சி ஃபுல்லாக ஓப்பனாக வச்சுருப்பேன். பொதுமக்களுடைய கூட்டம் அந்த க்ரௌடை மட்டுமே அவங்க வரிசையை நிற்கிறத வச்சே அந்த கூட்டத்தில் ஒருத்தன்ற டைட்டில் ஃபார்ம் ஆகிற மாதிரி பண்ணியிருப்பேன். ஸோ இதை நான் ஸ்கெட்ச் பண்ணி காமிச்சேன். சார் இந்த ஃபாண்ட்டை பார்க்கும்போதே கூட்டம் நீங்கள் அதை படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு எழுத்துக்கூடி படிக்க தெரியலைனாலும் இல்லை தூரத்துலேருந்து பார்க்குறீங்க ஒரு டைட்டில். இப்போ எப்படி நீங்கள் போஸ்டர்லாம் ஒரு 10-20 அடிக்கு மேலே நின்றா பார்ப்போம், இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவோம் பார்ப்போம், வெஹிக்கலில் ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது அது ரீடபிளாக இருக்கணும். அதுதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். டிசைன் பண்ணும்போது அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஸோ அது உள்ள ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா யூனிக்காக தனியாக நிற்பான். அசோக் செல்வன் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த கூட்டம் அதுக்கு இன்பிட்வீனில் அசோக் செல்வன் நிற்கிற மாதிரியும் அந்த கூட்டமே பார்த்திங்கன்னா சாதாரண கூட்டமாக இருக்காது. இப்போ சகஜமாக நம்ம மக்கள் நம்ம சென்னையிலையோ இல்லை தமிழ்நாட்டிலையோ நம்ம பார்க்குறோம் இந்தியன்ஸ் மக்களை ரோட்டில் நம்ம பார்க்கக்கூடிய சில சம்பவங்கள் இருக்கும்ல. என்ன பண்ணோம், டிராஃபிக் போலீஸ் அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதமாக இருக்கலாம், இல்லை முனிசிபாலிட்டி எம்ப்ளாயிஸ் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்டு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எங்கன்னா ஒரு சின்ன இந்த நாய் அப்புறம் கால்நடைகள் அங்கங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில சம்பவங்களை அது உள்ளே வச்சுருப்பேன் சீன்ஸாக. ஸோ நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி க்ளோஸில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு சின்ன சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் ஒருத்தன் டிஃப்ரெண்ட்டாக டீவியேட் ஆகியிருக்கான் அப்படின்றத கன்வே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன் ஃபோட்டோஷாப்பில். ஸோ என்னால் அச்சீவ் பண்ண முடியல. ஸோ நான் சரி இன்னும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அது மூலம் பார்ட்டிகல்ஸ் மூலிமா அப்ளை பண்ணலாம், அது மூலிமா ட்ரை பண்ணலாம், மேனிப்புலேட் பண்ணலாம் பப்ளிக் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணேன். அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதை என்னால் அந்த ரிசல்ட் கொண்டு வர முடியல. அப்புறம் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் இதுக்கே ரொம்ப நாள் தள்ளி போயிடுச்சு. ஸோ நான் ஆனால் ஒரு டேரக்டர் சார்கிட்ட சொல்லிட்டேன், கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா ஒர்க்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு டைம் கேட்டு வாங்கிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப அகெயின் சரி நமக்கு தெரிஞ்சு நமக்கு கை வண்ணம் ஃபோட்டோஷாப் தான். சரி திரும்ப அகெயின் நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஒரு லாஸ்ட் ட்ரை பண்ணுவோம். ஒருவேளை வராத பட்சத்தில் இல்லை இது முடியலைன்ற பட்சத்தில் நம்ம சார்கிட்ட கன்வே பண்ணிவிட்டு மேபி மாற்றலான்ற ஐடியா இல்லை. என் மைண்டில் இருந்த தாட் மட்டும்தான் அது. பட் ஆனால் என்னால் லாஸ்ட் ட்ரையெல்லாம் ஒன்று பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஃபோட்டோஷாப்பில் திரும்ப ஃபஸ்ட்டு நான் எதை ஆரம்பித்தேனோ அதை திரும்ப ஆரம்பிக்கிறேன். கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ரேஸ் பண்ணி திரும்ப 4th டைம் ஆரம்பிக்கிறேன். அப்போ முதல் முறை ஃபோட்டோஷாப்பில் பண்ணும்போது எதெல்லாம் எனக்கு தடையாக இருந்ததோ அதை முதல்ல அனலைஸ் பண்ணேன். ஸோ இதெல்லாம் தடையாக இருக்குது, இதெல்லாம் நமக்கு டெக்னிக்கலாகவே தடையாக இருக்குது. ஆர்ட் சைடாவோ விஷுவல் சைடாவோ கான்செப்ட் சைடாவோ இல்லை, டெக்னிக்கலாக டூலாகவே தடையாக இருக்குது சில விஷயங்கள். இதை நான் செய்வது இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் பண்ணுறதுக்குன்னு போது அப்போது எதெல்லாம் ஸ்கிரிப்டாக ஃபோட்டோஷாப்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் தானே, ஒரு ஸ்கிரிப்ட் பேஸாக வச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு டூல். அதில் ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே நீங்கள் லேயர்ஸ் க்ரியேட் பண்ணணும். நம்பர் ஆஃப் லேயர்ஸ்ன்றதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம டாக்குமெண்ட்டு பிஎஸ்டி டாக்குமெண்ட்டை ஒரு பர்டிகுலர் 2 GB தான் நீங்கள் சேவ் பண்ண முடியும். 2 GB டாக்குமெண்ட் சைஸ் ஆகிடுச்சுன்னா பிஎஸ்டி ஃபைலாக உங்களால் சேவ் பண்ண முடியாது. ஸோ டெக்னிக்கலாக டூலாக நமக்கு இஷ்யூஸ் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 4000 5000 லேயருக்கு மேலே இருக்குது.
அவ்வளோ மக்கள் க்ரௌட், இண்டிவிஜுவல் க்ரௌடும் கவுண்ட் பண்ணாலே ஒரு 4000 க்ரௌடுக்கு மேலே இருக்கிறாங்க. அப்போது அந்த 4000 க்ரௌடையும் நான் வந்து ஒரே ஃபோட்டோஷாப்பில் வைக்க முடியாது. அதுவும் நீங்கள் பாருங்கள், 4000 க்ரௌடுக்கும் 4000 ஷேடோ விழும், எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் ஷேடோஸ். அப்போ தான் என்னால் ரியாலிட்டியை உணர முடியும். நான் வந்து ஒரே ஒரு ஃப்ளாட்டாக ஒரு ஷேடோ நான் போட்டேன்னா எனக்கு நான் எதிர்பார்த்த எமோஷன் வராது, ஆப்ஜெக்டாக நிற்கும். ஆப்ஜெக்டாக இருக்கக்கூடாது, எனக்கு அதில் உயிர் இருக்கணும், லைஃப் இருக்கணும், லைட் இருக்கணும். ஸோ ஷேடோ க்ரியேட் பண்ணணும். அப்போது மொத்தம் 8000 லேயர் ஃபோட்டோஷாப்பில் சாத்தியம் இல்லாத ஒன்று. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்ப்ளிட் பண்ணலான்ற ஒரு ஐடியா வருது. எல்லாமே ரிஸ்க்காக தான் எடுக்கிறேன், நம்ம சேலஞ்சிங்காக ஒரு ரிஸ்க்காக எடுத்து செய்கிறேன். ஸோ கூட்டத்தில் ஒருத்தனில் கூட்டம் தனியாக பண்ணுறேன், ஸோ ஒருத்தன் தனியாக பண்ணுறேன். ஸோ சில ஆல்ஃபபெட் மாதிரி செப்பரேட் பிஎஸ்டியில் பண்ணேன். ஸோ அப்படி செப்பரேட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து 2000 லேயர் வந்து ஒரு பிஎஸ்டி அந்த மாதிரி ஒரு கணிப்பில் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அதனால் வந்து அந்த ஃபோட்டோஷாப்பையும் நம்ம கஷ்டப்படுத்தாத வகையில் டிசைன் பண்ணுன்ற மாதிரி நான் பிளான் பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிட்டேன். அதனால் எனக்கு சேஃப் ஆகிடுச்சு. அந்த 4th பாத்திரம் எனக்கு ஒர்க் ஆகுது. ஆன்லைனில் நம்ம ரெஃபரன்ஸ் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆர்ட் ஒர்க் வரையணும், எனக்கு வந்து பப்ளிக் வேணும், நிறைய பப்ளிக் தேவைப்படுறதுனால எனக்கு நிறைய ரெஃபரன்ஸ் தேவை. ஆன்லைனில் போனால் நம்ம இந்தியன் க்ரௌடுங்களே இமேஜஸுக்கு நிறைய இல்லை. ஆன்லைனில் மேக்ஸிமம் ஆன்லைனில் வந்து நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸோடைய அவுட்புட்டுக்கு தான் இருக்கும். ஸோ இந்தியனுடைய கண்டென்ட் குறைவாக இருக்குது. ஸோ எனக்கு இந்தியன் மக்களுடைய விஷுவல்ஸ் வேணும். ஸோ நான் என்ன பண்ணேன், இருந்த வரைக்கும் எடுத்துக்கிட்டேன், இல்லாதெல்லாம் சும்மா நானாக ஸ்ட்ரீட்டில் ட்ராவல் பண்ணும்போது ஃபோட்டோகிராஃப்ஸ் செல்ஃபோனில். ஏன்னா எனக்கு வந்து குவாலிட்டி அதிகமாக அவசியம் இல்லை, செல்ஃபோனில் நான் சும்மா கேப்சர் பண்ணிவிட்டு சில சம்பவங்களை அப்படியே போகிறேன். அது என்ன பண்ணுறேன், இந்த கலெக்ஷன் முதல்ல பண்ணுறேன். கலெக்ஷன் பண்ணி இந்தியன் பீப்புளாக க்ரௌடாக ஒரு 400 பேர் உருவாக்குறேன். அந்த 400 தான் 4000 5000 அதுக்கப்புறமா மேனிப்புலேட் ஆகுது. அதுக்கப்புறம் அதில் மேற்கொண்டு கொஞ்சம் லைட்டு இங்கே அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி, கொஞ்சம் எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி அமைச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது அது கூட்டத்தில் ஒருத்தன் படிப்பீங்க, ஆனால் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரௌடாக இருப்பாங்க. ஃபாண்ட்டுன்னு ஒரு வடிவமே இருக்காது, ஒரு கோடு போட்ட வட்டத்துக்குள்ளே நிற்கிறது, அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. அவங்களும் ஸ்ப்ரெட்டாக வெளியே போட்டோம், அது பார்க்கும்போதே அந்த ஃபீல் வரட்டோன்றேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு எண்ணத்தில் நான் பண்ணேன். அது 30 நாள் டைம் எடுக்குன்றது தான் அப்போ யோசிக்கலை. பட் தேவைப்பட்டது அந்த 30 நாள்னும் போது அதை முழுமையாக பயன்படுத்தி அதுக்கு ரிசல்ட்டை கொடுத்தோம். அவர் வெரி வெரி ஹாப்பி. அந்த டிசைனுக்கு வந்து பொதுவாக வந்து இந்த டைட்டில் டிசைனுக்கு வந்து கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க போஸ்டர்ஸ்லாம். இந்த பிஹைண்ட் த ஸ்க்ரீன் மேக்ஸிமம் நிறையவே மிஸ் ஆகிடும். நீங்கள் மேடையிலே பார்த்தீங்கன்னா கூட பேர் சொல்லனா பேர் தேங்க்ஸ் சொல்லனா மன்னிச்சுவாங்க, நிறைய மேடைகளை சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. மேக்ஸிமம் வந்து அந்த அந்த ப்ரெஷரில் மறந்துடுவாங்க, அப்படி இருக்கும். பட் ஆனால் டைட்டில் டிசைனருக்கோ கிரெடிட் கொடுக்குற கலாச்சாரமே இங்கே கிடையாது. அப்படி ஒன்று இல்லவே இல்லை. பப்ளிசிட்டி டிசைன்ஸுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த போஸ்டரில் டிசைனிங்க்கு டைட்டில் கொடுத்ததுமே எனக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி இருந்ததான் எனக்கு தெரியல. இப்போ வந்து அந்த இப்போ எல்லாருமே ரெகுலராக டைட்டிலுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்குறோம், சாரி டிசைனுக்கு கிரெடிட் கொடுக்குறோம், பப்ளிசிட்டி டிசைன்ஸ் அப்படின்றது கிரெடிட் கொடுக்குறோம். இந்த பப்ளிசிட்டி டிசைன்ஸ்னு கொடுக்கக்கூடிய பக்கத்தில் டைட்டில் டிசைன் சிவகுமார்னு கிரெடிட் கொடுத்தாரு ஞானவேல் சார், ஸோ டைரக்டர் ஞானவேல் சார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஏன்னா அவருக்கு அந்தளவுக்கு அந்த படைப்பு பிடிச்சிருந்தது. ஏன்னா உங்களுக்கு போஸ்டரில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் சின்ன சின்ன ஆல்ஃபபெட்டில் தான், ஏன்னா அதுக்கு மேலே ஸ்பேஸ் இருக்காது அந்த இடத்துல. போஸ்டர் கீழே நம்ம அலைன் பண்ணும்போது ஸ்பேஸ் இருக்காது. நம்ம நம்பர் ஆஃப் நேம்ஸ் எல்லாத்தையும் நம்ம போட முடியும், என்கிரெடிட்டுக்கு எல்லா நேமும் நம்மளால் கொண்டு வர முடியாது. ஸோ மேஜரான கிரெடிட்ஸ் மட்டும் தான் கொண்டு வர முடியும், அதுக்கு மேலே ஸ்பேஸ் இருக்காது. ஏன்னா அந்த ஏன்னா ரீடபிள் சைஸில் நான் அதை காட்டணும் பிரிண்ட்டில். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் ஆஃப் நேம் தான் கொடுக்க முடியும் பொழுது அதில் வந்து என்னுடைய பேர் அவங்க ஆட் பண்ணுற கட்டாயம்லாம் கிடையாது. பட் அவங்க எந்த அளவுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா அவர் வந்து டைட்டில் டிசைனர்ன்ற நேமை வந்து டிசைன் பக்கத்தில் ஒரு கேட்டகரியாக கொடுத்துருப்பாருன்னும் போது அங்கே தான் எனக்கு அந்த ரிசல்ட் நான் பார்க்குறேன். ஸோ அப்புறம் மக்கள் வந்து பார்த்து அப்ரிஷியேட் பண்ணும்பொழுதும் மற்ற டிசைன் போல் இது இல்லை அப்படின்னு சொல்லும்போதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நீங்கள் எஜுகேஷனில் வந்து நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் படிப்பு போல் ஏதோ ஒரு படிப்பு போல் நீங்கள் படிச்சுட்டு அந்த படிப்பு சார்ந்த ஒரு டெக்னிக்கல் ஜாபில் நீங்கள் இருக்க முடியாது. மீடியான்னு பார்த்தீங்கன்னா மீடியா ஓப்பனாக இருக்கும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு டெக்ஸ்சர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3D அனிமேஷன் பண்ணக்கூடிய டெக்ஸ்சர் ஆர்டிஸ்ட்னு பார்த்தா அவருக்கு வந்து ரிக்கிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதாவது வந்து அவருக்கு முன்னவும் அவருக்கு பின்னவும் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட். இது அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த ஆர்ட் ஒர்க் அந்த மாடல் 3D மாடல் போகும்போது அவர் டெக்ஸ்சர் பண்ணுவார், அப்புறம் ரிக்கிங் பண்ணுவாங்க. ஒவ்வொரு லெவல் ஸ்டேஜ் கிராஸ் பண்ணி தான் ஒரு 3D மாடல் க்ரியேட் ஆகும், அதுக்கப்புறம் அனிமேட் பண்ணுவோம். ஸோ இந்த லேயர்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்குங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு லேயர்லேயும் இந்த எல்லா லேயருடைய நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு 3D ஆர்டிஸ்டால் மட்டும்தான் ஒரு பர்டிகுலராக ஒரு டிவிஷனே அதில் பண்ண முடியும். இப்போ டெக்ஸ்சர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு மாடல் பண்ணுறதுக்கான நாலேஜ் இருக்கணும். அவர் மாடல் பண்ண தேவையில்லை, பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அவரோட ஜாப் டெக்ஸ்சரிங் மட்டுமே இருக்கலாம்.
பட் ஆனால் மாடலிங்னா என்ன தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்து மாடலிங் பண்ண முடித்த பிறகு என்ன பண்ணுவோம், அதுக்கடுத்து ரிக்கிங் பண்ணுறோம், ரிக்கிங் அப்புறம் அனிமேஷன் பண்ணுறோம். ஸோ அப்போ ரிக்கிங் பண்ணக்கூடிய நாலேஜும் இவருக்கு இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போதுமே நீங்கள் இன்னொரு டிபார்ட்மெண்ட் சார்ந்து இருக்கிறீங்க, இன்னொரு டெக்னீஷியன் சார்ந்து இருக்கிறீங்கனால அந்த நாலேஜும் உங்களுக்கு தேவைப்படுறதுனால உங்களுடைய போர்ட்ஃபோலியோ அப்படின்றது நீங்கள் எந்த ஸ்பெஷலிஸ்ட், நீங்கள் எதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கீங்களோ அதுக்கான போர்ட்ஃபோலியோ நீங்கள் தயார் பண்ணி, நான் இந்த ஆர்டிஸ்ட் தாங்க, எனக்கு இந்த சப்ஜெக்டில் நாலேஜ் இருக்குது அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கும் பொழுது தான் உங்களுக்கு ஜாப் ஆஃபர்ஸ்க்கான ஸ்கோப்பெல்லாம் ஓப்பன் ஆகுது. அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரே நேரோ பாத்தில் தான் நான் ட்ராவல் பண்ணுறேன், எனக்கு வந்து டெக்ஸ்டைலிங் மட்டும் தான் தெரியும், இல்லை எனக்கு மாடலிங் மட்டும் தான் தெரியும்னு சொன்னால் ஆஃபர்ஸ் கிடைக்கிற இடத்துல கொஞ்சம் கஷ்டம். அப்படி போயிடுறதுனா மீடியாவில் இருக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர். இதை தான் வந்து ஒரு கைட்லைன்ஸ், ஒரு கைடாக, ஒரு மென்டாராக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இதான் ஸ்பெஷலிஸ்ட், எனக்கு வந்து 3D மாடலிங் பிடிச்சிருக்குன்னா 3D மாடலிங் படிக்கக்கூடிய நீங்கள் டெக்ஸ்டரையும் ரிக்கிங்கையும் ஸ்டடி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் அதில் வேலை பணிபுரியணுன்ற அவசியம் கிடையாது, அது உங்களுடைய ஜாப் நேச்சர் சம்மந்தப்பட்டது. பட் இந்த நாலேஜ் இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் அதை சர்வை பண்ண முடியும். ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மீடியாவில், இது நான் எக்ஸாம்பிளுக்காக சொன்னது. மீடியான்னு பொதுவாக பேசும்போது இதுதான் இருக்கக்கூடிய ஃபேக்டர். ஸோ நீங்கள் உங்கள் நாலேஜை வந்து ப்ராட் லெவலில் வளர்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் பர்டிகுலராக நான் வந்து இந்த சப்ஜெக்ட் படித்தேன், அதில் எனக்கு வேலை கிடைக்கலன்னா மீடியாவில் சொல்ல முடியாது. மீடியாவில் ஸ்கோப் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்குள்ள பர்சனல் ஸ்கில் இருக்கும், அந்த ஸ்கில் தொடர்பான ஸ்டடி பண்ணிக்கோங்க. அதை எங்கே அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த அப்ளை பண்ணக்கூடிய மீடியமில் என்னென்ன தேவை இருக்கோ அதை ஸ்டடி பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜாப் ஆஃபர் இருக்கும்.